போலீசார் இப்பதான் இன்று பரவி வரக்கூடிய மற்றொரு செய்தி, அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் செங்கோட்டையன், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிஎம் வேட்பாளர் செங்கோட்டையன், அதை முடிவு செய்வதற்கு தான் இன்று இரவு அவர் டெல்லி செல்கிறார் என்றும் செய்திகள் வந்து பரவி கொண்டிருக்கின்றன. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், எனக்கு பயில் மாத்திரம் நீங்க தயவு செய்து சொல்லுங்க. சரி, இவரை வந்து அடுத்த தலைவருங்கிறத யார் ஏத்துக்கணும்? சார் யாரு சார் ஏத்துக்கணும்? புகழேந்தி டிவியில உட்கார்ந்து சொன்னா போதுமா சார்? யார் ஏத்துக்கணும்? தொண்டர்கள் ஏத்துக்கணும். அப்ப வராதா உங்க செயற்குழு பொதுக்குழு? நான் தான் இத்தனை நாள் அவரை பொதுச் செயலர் இல்லைன்ற நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? அதிமுக பொதுச் செயலர் தான் நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க சார். அதிமுக எப்படி கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட் தான். அப்ப செயற்குழு பொதுக்குழுல வராதா? அப்ப இந்த அடிமைகள்லாம் அவர் பக்கம் இல்லாம இந்த பக்கம் வந்துருவாங்களா? சார் அன்னைக்கே சீஃப் மினிஸ்டர் கொடுத்த ஆஃபரை வேணாம் செங்கோட்டையன் சொன்ன பின்னாடி தானே பழனிசாமிக்கு போச்சுன்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். நானும் தானே அங்க இருந்தேன் உள்ளார. ஆகவே இது வந்து மேலும் மேலும் அதிமுகவை சிதைக்கிறது. டெய்லி இது போன்ற செய்திகள் அதிமுகவை சுற்றி 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 இப்படி பரப்பப்படுகிற செய்திகள் போயிட்டே இருக்கு. எதுலயுமே உண்மை இல்லைன்னு சொல்றீங்க சார். சொல்றதுதான். அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த அமித்ஷா சந்தித்து இந்த அரசியல் பேசினது, மற்றபடி செங்கோட்டையன் அங்கே போய் மீண்டும் போய் தனியாக போய் பேசி வந்தது, இது தொடர்பாக செங்கோட்டையனோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ எந்த விதமான மறுப்போ அல்லது விளக்கமோ இதுவரை அளிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இந்த செய்தி உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுங்க. ரெண்டு பேருமே உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்களா சார்? இபிஎஸ் சொல்லல, செங்கோட்டையன் சொல்லல, என்ன சார் காரணம்? சார் இபிஎஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவர் கட்சிக்காரர் தானே சார் செங்கோட்டையன் அவர் கட்சிக்கு இவர் பொதுச் செயலாளர், அந்த கட்சியில் உள்ள ஒரு எம்எல்ஏ, அவரை பத்தி இப்படி ஒரு செய்தி வருது, அது இல்லன்னு இவர் சொல்லணுமா வேண்டாமா? இதே செங்கோட்டையன் பிஏஓ விட்டு ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்க மாட்டார், நான் போகலீங்க சும்மா என்னை பத்தி வதந்தி போகுதுன்னு? ஏன்னா அவர் கட்சி விட்டு எடுத்துருவாருன்னு பயம் இருக்கும்ல. அப்படி சொல்லி ரகசியமா பரவட்டணும் அவங்களுக்குள்ளேயே அந்த உடன்பாடு இருக்குன்னு சொல்றீங்களா சார்? எல்லாமே வாயை திறந்ததானே தலைவரை தெரியும். தலைவர் வாயை திறந்ததானே எல்லாமே தெரியும். சரி, இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். பழனிசாமி திருந்த மாட்டார். பழனிசாமியை திருத்தறதுக்கு கையில இப்படிப்பட்ட ஆயுதங்களை எடுத்தா நடக்காது. தட் இஸ் டோட்டலி வேஸ்ட். எந்த மாதிரி ஆயுதங்கள் எடுத்தா நடக்கும்னு சொல்றீங்க சார்? என்ன மாதிரி ஆயுதங்கள் எடுத்தா பழனிசாமி? இப்ப அவரு ரெண்டு நிபந்தனை ரெண்டு நிபந்தனைகள் தான் அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிரச்சனையா இருக்கான். ஒண்ணு, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றி ஆகணும்னு இபிஎஸ் மாத்தணும்னு சொல்றாங்களா ஒண்ணு. ரெண்டு, இந்த டிடிவி ஓபிஎஸ் மற்றும் சசிகலா உள்ளிட்டவரை இணைக்கணும், அதனை ஏத்துக்க மாட்டேன்னு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே அவர் பேட்டி கொடுத்துட்டாரு. இதனால ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் வந்து இந்த செங்கோட்டையன் மூலமாக சார் அவர் அமித்ஷா இல்ல, பிஜேபி பார்ட்டி இல்ல, யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டார். அவர் எங்களை ஒத்துக்க மாட்டார் பழனிசாமி. யூ மைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அதுக்கெல்லாம் பயப்படுறாரு. அது அந்த எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாரு, கட்சியே ஒழிச்சிட்டு வீட்டுக்கு போவாரு. அவர் ஓபிஎஸ்சியோ சின்னமாவையோ என்னையோ புகழேந்தியோ மத்தவங்களையோ சேர்த்துக்க மாட்டாரு. ஏன் சார்? என்ன காரணம்? எதுக்காக நீங்க என்ன பிடிவாதம்? அதுக்கு பேரு தான் பிடிவாதம், அகம்பாவம், சர்வாதிகாரம், ஹிட்லர் போக்கு. அதுல இருந்து அவர் மாற மாட்டார் சார். எப்படி மாறுவார்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, உங்களை சேர்த்துட்டு அவருக்கு என்ன இழப்பு ஏற்படும் சார்? இப்போ இவங்களை சேர்த்துட்டு அவங்க என்ன இழப்பு ஏற்படும் நினைக்கிறாரு? இந்த பதவி ஒண்ணுமே கிடையாது. இவங்களை சேர்த்தா கட்சி நல்லா இருக்கும், எல்லாரும் ஒருங்கிணைந்தால் கட்சி ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதை விட மாட்டார். அதுக்கு அவர் தயாரா இல்ல. அவர் யாரோ வேலை போய் அவரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் டெல்லி போறதா சொல்லிக்கிறாங்க. டெல்லி போறாரு, பாக்குறாரு, கை காலில் விடுறாரு, தொழிலை போச்சு, காப்பாத்திக்கிறாரு, அவ்வளவுதான். சார் நான் கேட்கறதெல்லாம் தலைவர் ஆட்சியும் அம்மா ஆட்சியும் ஏன் வந்து அமைக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஓகே சார்.